வாங்க குவர் விக்ரம் பிரதாப், உங்களை வரவேற்கிறதுக்காக நான் இங்க தயாராக இருக்கேன். இது என்ன மாஸ்டர் மோட்டு பத்லு, இவன் எனக்காக இங்க காத்துட்டு இருக்கான். யாரோட பேச்சு கேட்க மாட்டேன் அப்படி நீயா போய் மாட்டிக்கிறானே போயில. சேர்ந்து அப்படியே ரோல் பண்ணிட்டே போலாம். சார் வெல்கம் பேக். நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நான் உங்களோட ஐஸ் ஸ்கேட்ஸை எடுத்துக்கிட்டுமா? தாராளமா. நான் அரண்மனைக்கு தான் போயிட்டு இருக்கேன். Thank you. மாஸ்டர் மோட்டு பத்லு, நீங்களும் வாங்க. இனிமே இங்க எந்த ஆபத்தும் கிடையாது. நாம அரண்மனையை நெருங்கிட்டோம். நாங்க தான் பிரின்ஸ் இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். உங்களோட ஸ்னோ பைக்கை நாங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கோங்க. இது எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். சரி, இந்த அரண்மனை எங்க இருக்கு? அங்க பாருங்க. அவ்வளவு தூரத்திலயா? அந்த மலையில ஸ்னோவே இருக்காது. நோ ஐஸ். பிரின்ஸ் பிரதாப், நாங்க இங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன விடு விடு. விக்ரம் பிரதாப், நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நாங்களே வந்து உங்களை கூட்டிட்டு போறோம். டைம் ஆயிடுச்சு, உங்க அரண்மனைக்கு போன. சீக்கிரம் வாங்க விக்ரம் பிரதாப். இந்த பையன் எங்க போனா? இந்த தடவை பார்த்தா அவன் கண்ணத்திலே பலாறு அறைய போறேன். அவன் வாயில எத்தனை பல்லு இருக்கோ அத்தனை பல்லும் கீழே விழத்தான் போகுது. மோட்டு கண்ட்ரோல் கண்ட்ரோல். அவன் ஒரு இளவரசன். ஆமா, இந்த ஸ்னோமேன் எதுக்காக அந்த பக்கம் திரும்பி நிக்குது? நாம வரும்போது அதோடைய பேக்கை தான் பார்த்தோம், இப்பவும் அதோட பேக்கு தான் பாக்குறோம். அப்படின்னா அது திரும்புதுன்னு தானே அர்த்தம். அது அவனே தான், விடக்கூடாது. குவர் விக்ரம் பிரதாப், உன்னை நான் அப்புறமா வந்து கவனிச்சுக்கிறேன். இந்த 2 பேரைய கவனிக்க போறேன். நான் தான் அப்பவே சொன்னல, வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் அதை நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலன்னு என்ன வந்து குறை சொல்லக்கூடாது. You're welcome. சீக்கிரம் வாங்க, நம்ம உடனே போலாம். நீங்க அடிக்கடி வந்து என்ன காப்பாத்திடுறீங்க. நானும் அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து தொல்லையை ஏற்படுத்துறேன். பிரின்ஸ், நீங்க ஒரு ராஜகுமாரன், அதனால எப்பவுமே நீங்க புத்திசாலித்தனமா தான் நடந்துக்கணும். இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் குறும்புத்தனமா இருக்கிறது தப்பு இல்ல. ஆனா பிரச்சனை வந்துட்டா நம்ம கிட்ட மூளை இருக்குல்ல, அதை சரியா பயன்படுத்திக்கணும். புரியுதா உங்களுக்கு? சரி மாஸ்டர், நான் இதை கவனத்துல வச்சுக்கிறேன்.
என்ன நடக்குது? அட, மகாராஜாவை எங்க மறைச்சு வச்சிருப்பாங்க? யுவராஜன் வந்துட்டாரு. நம்மளோட புவர் சார் வந்துட்டாரு. இளவரசர் வந்துட்டாரு. இளவரசர் விக்ரம் பிரதாப் வாழ்க. இளவரசர் விக்ரம் பிரதாப் வாழ்க. இளவரசர் விக்ரம் பிரதாப் வாழ்க. புவர் சார் வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். அக்குமா நம்ம மகாராஜாவை எங்க சிறைப்பிடிச்சு வச்சிருக்கானே தெரியல. உட்காருங்க இளவரசரே. இப்ப இந்த சிம்மாசனத்துல நீங்க தான் உட்காரணும். சீக்கிரமாவே உங்களுக்கு ராஜாபிஷேகம் நடத்த போறோம். மந்திரியார், ராஜாபிஷேகத்துக்கான நேரத்தை முடிவு பண்ண வேண்டியது நான் தான். அந்த நாளைக்கு நான் தான் முடிவு பண்ணுவேன். இவ எந்த ஆசனத்துல உட்காரணுங்கிறதையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். புரிஞ்சுதா? மகாராஜாவை கூட்டிட்டு வாங்க. உன்னை விட போறதில்ல. எதுக்காக இவ்வளவு அவசரப்படுற குவர் விக்ரம்? அப்பாவும் மகனும் கண்டிப்பா சந்திச்சுப்பீங்க. நிச்சயம் சந்திச்சுப்பீங்க. ஆனா உன்னோட அந்த ஹீலிங் பவரோட சக்தி எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா மீட் பண்ணுவீங்க. இருக்கிற வரைக்கும் உன்னால அந்த மாதிரி எதையுமே செய்ய முடியாது. இங்கேயும் வந்துட்டீங்களா? எதுக்கு அடிக்கடி குறுக்க வந்து தொந்தரவு பண்றீங்க? உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருது. கூப்பிடாத கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையா வர்றீங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. இந்த ராஜ்யமும் உங்களுக்கு சொந்தம் இல்ல, இந்த சிம்மாசனமும் சொந்தம் இல்ல, அதோட இந்த மக்களும் இல்ல. நாங்க எங்க குருவான கிம் நரேஷோட கட்டளையை தான் முழுசா மதிக்கிறோம். எங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்க பிரின்ஸுக்கு பாதுகாப்பு கொடுத்தே தீருவோம். நெருங்க விட மாட்டோம். நிறுத்து. மாஸ்டர் பத்லு, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. இன்னும் எவ்வளவு நேரம் மூச்சு விட போறேன், அதையும் பார்த்துடுறேன். இவங்க எங்க போறாங்க? மட்டு இதை வந்துட்டேன். அடிச்சு நொறுக்குங்க.
தனியா வந்து ஓட்டு ஓட் சண்டை போடு, எந்த மந்திரமும் பண்ணாம வந்து சண்டை போடு. அப்புறம் பாரு உன் நிலைமைய நான் ரொம்ப மோசமாக்குறேன். ஓஹோ, உன்னுடைய இந்த ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிற மோட்டு. எல்லாரும் தள்ளி போங்க, யாரும் குறுக்க வரக்கூடாது. ஒலிக்குது ஒலிக்குது ஒலிக்குது. ஒருத்த நாம சொல்றத ஒழுங்கா கேட்கலன்னா சொல்ற விதத்துல அவனுக்கு நாம சொல்லணும். நீ குவர் விக்ரம் பிரதாப்ப காப்பாத்துறதுக்காக இவ்வளவுலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படிதானே? இப்ப அவனே உயிரோட இல்லாம இருந்தா அப்ப நீ யாருக்காக போராடுவ? அவன் கிட்ட இருக்க அந்த சக்திய அவன் உயிர்ல இருந்து நான் பறிச்சதுக்கு அப்புறமும் அவனோட உடம்புல இருந்து என்னால எடுத்துக்க முடியும். மாஸ்டர் மோட்டு, ஐம் சாரி. என்னாலதான் நீங்க இவ்ளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க. ஆனா நீங்க வேணா பாருங்க, உங்களுக்கு எதுவுமே ஆகாது. உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இந்த ஜவுஜவுடைய குவர் விக்ரம் பிரதாப் சிங் வாக்களிக்கிறேன். சிஷ்யனுக்கு குரு மேல எவ்வளவு பாசம்! குரு சிஷ்யனுக்காக தான் உயிரையே பணையம் வைக்கிறான். அதோட சிஷ்யன் குருவோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் கிட்ட இருக்கிற சக்திகளை பயன்படுத்துறான். நீ என்ன பண்ணாலும் அவன் உயிரோட எந்திரிக்க போறது இல்ல. அவன் எனக்கு ரொம்பவே தொல்லை கொடுத்திருக்கான். விக்ரம் பிரதாப், பிரின்ஸ் பிரதாப், இந்தாங்க இதை பிடிங்க.
வீரர்களே, இவனை சிறைப்பிடிங்க. உங்களுக்கு நான் கட்டளை இடுறேன், இவனை சிறைப்பிடிங்க. அக்குமா, காயங்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி எனக்குள்ள இருக்குங்கிற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்கிட்ட இன்னொரு பவரும் இருக்கு, அத பத்தி உனக்கு தெரியாது. இளவரசர் பூவர் விக்ரம் பிரதாப் வாழ்க! இளவரசர் வாழ்க! அக்கோமா, மகாராஜாவை ஏமாத்தி நீ அவர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட மேஜிக்கல் பவர்ஸ பறிச்சிருந்த இல்லையா? அது எல்லாத்தையும் உடம்புல இருந்து நான் எடுத்துட்டேன். இந்த பவர் எங்களுக்கும் வேண்டாம். பல காலமா இந்த பவர் எல்லாம் எந்த இடத்துல பாதுகாப்பா இருந்ததோ அதே இடத்துல பாதுகாப்பா இருக்கும். இப்ப மகாராஜா என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை உனக்கு கொடுப்பாரு. அக்குமா, நான் கிங் பானு பிரதாப் உன்னை ஆயுள் முழுக்க சிறையில் அடைக்க போறேன். இவனை இழுத்துட்டு போங்க. மாஸ்டர் மோட்டு, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மாஸ்டர் மோட்டு. மொட்டு குணமாயிட்டான், மொட்டு குணமாயிட்டான். எனக்கு என்ன ஆச்சு? அக்குமா எங்க போடா? அட மொட்டு, நம்ம பிரின்ஸ் அவனை துவச்சி எடுத்துட்டாரு. இவரே பண்ணிட்டாரா? அது எப்படி? எல்லாத்துக்கும் நீங்க 2 பேரும் தான் காரணம். மோட்டு சார், நீங்க 2 பேரும் என் மகனை காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. எங்களுக்காக நீங்க உங்க உயிரை பணைய வச்சு போராடினீங்க. உங்க 2 பேருக்கும் நன்றி மாஸ்டர் மோட்டு பத்லு. பத்லு, எனக்கு தெரிஞ்சு பிரின்ஸ் விக்ரம் பிரதாப் ரொம்பவே அமைதியாயிட்டாரு. அப்படியே ஒரு இளவரசன் மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்காண்டா. நீங்க என் மகனுடைய உயிரை காப்பாத்திருக்கீங்க. என்ன வேணுமோ கேளுங்க, என்ன வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, எனக்கு இப்போதைக்கு சூடான சமோசா தான் வேணும். அத கொடுத்தா என் மனசு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்படின்னா வாங்க வாங்க போகலாம். சமோசா ஜெய் ஹோ! சமோசா, 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 நிறைய சமோசா. என்ன ஒரு வாசனை! சமோசா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.